பார்த்தீங்கன்னா பவர் டஃப்பில் 350 வாட்ஸில் வர டைல் வைப்ரேட்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில் தான் ரன் ஆகுது. இதை பேட்டரி இன்செர்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். கையை எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா சக்ஷன் கப். இது சக்ஷன் கப் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சக்ஷன் ஆகும். இதை நீங்கள் சக்ஷன் பார்க்க முடியுது ப்ரெஸ் பண்ணும்போது. இதை சக்ஷன் பண்ணும்போது டைல்ஸை உங்களுக்கு க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இதை நீங்கள் டச் பண்ணும்போது என்னென்னா டைல் ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்பீட் இருக்குது. இதை நீங்கள் சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா 0.2 வரும். டச் பண்ணால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அடுத்து இன்னொரு சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா 0.3 வரும். டச் பண்ணும்போது வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். இன்னொரு டச் பண்ணிங்கன்னா ஸ்பீடு 4. இது ஸ்பீடு 5. இது பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் வீட்டு வேலை செய்யும்போது டைல்ஸ் ஒட்டும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்